ஹலோ செல்லக்குட்டீஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தக்காளி தொக்கை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். கேஸ் பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு தக்காளி கடாயை எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு ஒரு வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. அது நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறிட்டு கட்டுது, நல்ல ஒரு கலராக மாறணும். அப்புறம் ரெட் கலரில் மாறினோடனே இப்போ தக்காளி எடுத்து போட்டுருங்க. அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே அந்த மிளகாத்தூள் எடுத்து போட்டுட்டு காரம் போட்டு நல்லா வறுக்குங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வறுக்குங்க. சூப்பராகிடும். அப்படியே கெட்டாகும். அப்படியே ஆறு கட்டுறது ஒரு 3 கொதிக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் நீட்டாக அரிஞ்சு நல்லா வறுக்குங்க. வறுக்குது பூண்டு 4 பூண்டு எடுத்து நல்லா போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வறுக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள் லைட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நிறையா மஞ்சள் தூள் போட்டுட்டேன். அதனால் ஒரு மாதிரி மஞ்சள் தூள் வாசனை வருது. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு லைட்டாக போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கலக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்கு மறுபடியும் மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கணும். கலக்குங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு நல்லா எனக்கு பட்டலை. அதுக்கு 2 கொடி வந்துச்சுன்னா அவள் தான் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அக்கா பாட்டு சாப்பாடு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க.